போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது சனிக்கிழமை நாங்கள் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, ஷார்ட்ஸ்லையும் போட்டுருந்துருப்ப பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. 8ஆம் தேதி சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம், சனிக்கிழமை போயிருந்தோம். மறுநாள் 9ஆம் தேதி வந்து என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருந்தோம். மறுநாள் கை நினைப்பாங்க இல்லையா, அப்படி தானே சொல்லுவாங்க, அது கை நினைக்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் vlog இதோட சேர்ந்து வந்துடும். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ. ஸோ அதனால் இதையும் அதையும் சேர்த்து போட்டலான்னு சொல்கிறதுனால பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சிறுவாபுரி கோயிலில் வந்து பார்த்தோம்னா இந்த 6 விளக்கு வச்சு வெத்தலை விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, வெற்றிலை விளக்கு 6 விளக்கு நெய் தீபம் வச்சு ஏற்றுறாங்க. ஸோ அந்த தீபம் ஏற்றலான்ட்டு அது ஏற்றணும். ஏற்றிட்டு அப்புறம் அங்கே ஒரு செங்கல் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு அது குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வீடு கட்டணும்னு வேணும்னா நிறைவேறும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் போய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ இது வந்து செகண்ட் வீக் போயிருக்கோம். ஆனால் தொடர்ந்து போக முடியல. இவருக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு ஒரு ஷிஃப்ட் வைஸ் வரதுனால எங்களுக்கு தொடர்ந்து போக முடியல. பட் வந்து போனோம், அடிக்கடிக்கு கோயிலுக்கு இந்த வாரம் போகணும்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக அது எப்படி கண்டினியூவாக பண்ண முடியுமான்றது தெரியல. ஆனால் வந்து மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ அதுமாதிரி போடலான்னு இருக்கோம். ஸோ அதனால தான் போகணும் கோயிலுக்கு. அதுதான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இது கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு 100 ரூபா டிக்கெட்டில் போய் பார்த்தோம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் நின்னாலும் கொஞ்சம் கால் வீங்கிடுது, அதனால் 100 ரூபா டிக்கெட்டில் தான் போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு வரும்போது அங்கே வீட்லேயே ஒரு இடத்துல டிஃபன் செஞ்சு விட்டுருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். மதியானம் இங்கே லஞ்ச்லாம் முடித்தோம். அப்புறம் மறுநாள் சண்டே வந்து என் தங்கச்சியோட மாமியார் வீடு, அதான் இப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக போயிருப்போம். ஸோ அதையும் வந்து இதிலே ஆட் பண்ணி போடுவேன். அந்த வீடியோ இதில் கூட சேர்ந்து வந்துடும், அதையும் பாருங்கள். நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு அங்கே விளக்கெலாம் ஏற்றிட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்தோம். சாமிக்கிட்ட நல்லா பார்த்தோம். 100 ரூபா டிக்கெட் போகிறதுனால குயிக்காக லைன் போச்சு. 100 ரூபா டிக்கெட்லேயும் அப்புறம் க்ரௌட் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் அதையும் அதில் பார்ப்பீங்க, ஜனலாவில் நின்றுருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த விளாக் தான் இது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் அடிங்க. எப்பவும் போல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலுக்கு, சரிங்களா? நீங்களும் எங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக எல்லாருக்காக ப்ரே பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே முருகர் வந்து ஆசீர்வதிக்கணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ 100 ரூபா டிக்கெட்டில் தான் போயிட்டுருக்கோம். அது மேலே படி மாதிரி ஏறி போகும், அதில் தான் போயிட்டுருக்கோம். என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக தெரியும் உங்கள் எல்லாருக்குமே பார்க்க போனால் இல்லையா. ஓகே, 100 ரூபா டிக்கெட்டில் பார்த்தீங்களா ஜானோ, இது ஒரே லைன் போய் திரும்பினா நம்ம கீழே போய் சாமி பார்க்கலாம். 50 ரூபா டிக்கெட்டில் வரணுன்னா அந்த பக்கம் கோயிலை சுற்றிக்கிட்டு வரோம். இது கோயில் உள்ளவே டேரெக்டாக உள்ளே வந்து போயிடலாம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. போயிட்டு நான் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். இது கோயிலோட குளம், எவ்வளோ பெரிய குளம் பாருங்களேன், நல்லா பெரிய குளமாக இருந்துச்சு. பார்த்தோம். அடுத்த வாட்டி நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போகலான்ருக்கோம். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டா கூட நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். அதுமாரி போகலான்ருக்கோம். ஸோ சனிக்கிழமையும் கூட்டம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த 4 நாளும் சரியான கூட்டம் இருக்குமா அந்த கோவிலில். இது வந்து மறுநாள் சண்டே நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, கை நினைக்க, அந்த ஃபங்க்ஷன் விளாக் இதையும் அதோட சேர்த்து போட்டுட்டேன். அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு, தட்டு வசம் மாதிரி வாங்கிட்டு போயிட்டு வச்சோம். இதெல்லாம் எங்கள் சித்தி, பெரியம்மா, எங்கள் மாமனார், எங்கள் பெரியப்பா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்காங்கன்ட்டு எல்லாருமே இருக்காங்க அந்த வீடியோவில். அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நாங்கள் எல்லாம் இதெல்லாம் எடுத்துன்னு வச்சுட்டு சும்மா கை நினச்சிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வீடு பார்ப்பாங்க இல்லையா, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் போய் மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் இது. எல்லோரும் போய் வீடெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மேலே போய் சாப்பாடெலாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கிளம்பிட்டோங்க. நிச்சயதார்த்தம் வந்து 23ஆம் தேதி வரப்போகுது, நவம்பர் 23 நிச்சயதார்த்தம் வரும். அந்த விளாகும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் விளாக்ஸ்லாம் வரப்போகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. எங்கள் மாமனார், மாமியார், நானே, ஹஸ்பண்ட், என் பசங்க, எங்கள் பெரியம்மாங்க, சித்திங்க அப்படின்ட்டு, சித்தப்பாங்க, பெரியப்பா எல்லோரும் வந்துருந்தாங்க. பெரியப்பாங்க அண்ணான்ட்டு வந்துருந்தாங்க. ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வருவாங்க, எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் நான் வீடியோவில் கவர் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நீங்களாம் கூட கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன். நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன், சரியா? சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் சொல்லியிருப்பேன் இல்லையா, இன்ஸ்டா குரூப்பில் சொல்லியிருப்பேன். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. நல்லா சாப்பாடில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். வெஜிடேரியன் தான், நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டோம் திருப்தியாக, சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் பகோடா, கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் வடை, பாயாசம், குலோப் ஜாமுன், ரசம், சாம்பார், வத்த குழம்பு எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். ஊறுக்காய் அப்படின்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா. வடை சொன்னல, வடை சொன்னல. ஆமாம், எல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கிளம்பி வந்துட்டோம்.
இதுதான் அன்றைக்கி நடந்தது. இந்த விலாகையும் லேட் பண்ண ரொம்ப டிலேவாக நான் போடுறேன். ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சுன்னா நான் வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம். நான் ஸ்லோவாகிட்டேன், அதனால் வந்து வீடியோஸும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இனிமேல்ட்டு எல்லாம் ரெகுலராக வர மாதிரி போடுற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஜாலியாக போச்சு அன்றைக்கி. இது 2 விலாகும் சேர்த்து போட்டிருப்பேன். சிறுவாபுரி கோயிலுக்கு போனதும், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஜெகதீஷ் வீட்டுக்கு போனதும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதும் நான் சேர்த்து போட்டிருப்பேன். இது வந்து பப்பி அவங்க வீட்டில் இருக்குது. ரொம்ப க்யூட்டான டாகு. அமைதியாகவே இருப்பாள். பொண்ணு பொட்டில் வச்சுருக்கால க்யூட்டாக இருக்கா. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் நான். டாட்டா, பாய்.